இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்ன தான் நடக்குது நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் பிஜி முகமது சம்ஷுதீன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாலாவை பற்றி கடைசியாக ஒரு வீடியோ போட்டு முடிச்சிருந்தோம். அந்த வீடியோவிலேயே எனக்கு தெரிந்த அளவிற்கும் எனக்கு புரிந்த அளவிற்கும் என்ன சொல்ல வேண்டுமோ, மக்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க வேண்டுமோ அவ்வளவு புரிய வச்சிருந்தேன். ஆனா தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது, இந்த கரூர் பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலாவை பேசுபவர்களினுடைய எண்ணிக்கையும் குறைந்து விட்டது இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே முடிஞ்சிருச்சு. சரி, ரைட், ஓகே, சில விஷயங்களை பேசாம விடுறதே நல்லது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை. 2 நாளுக்கு முன்னாடி மறுபடியும் உமாபதி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ப்ரமோஷன் அதுக்கு 1,00,000 அப்ப இவன் ஆதரிப்பவர்களும் இந்த தம்பியை வந்து பண்ணக்கூடிய ஆப்புகளும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதவனும் வந்துட்டு பழனி பட்டாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. எல்லாருமே அவனை திட்டுவாங்க, அவனா பண்றான், தனியா போய் இதெல்லாம் மாத்தி சொல்றான் அவனை. ஸோ இதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு பேசாம இருக்கணும்னு தோணலை. இப்போ அவன் ஒரு செலிபிரிட்டியா வந்துட்டான், இப்போ போய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் இப்போ வரைக்கும் கூட பண்ணிட்டு தான் இருக்கான். சரி, ஒரு வீடியோவை கண்டிப்பா போட்டுடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் முழுக்க சொல்ல போவது என்னவென்றால், பாலாவை சர்வதேச கைக்கூலின்னு சொன்னது யார்? சர்வதேச கைக்கூலியாக்கிய உமாபதி அவர்கள் இப்பொழுது வேற ஒருவரை வந்துட்டு முன்னிலைப்படுத்தி பாலாவை பின்னாடி வச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு. அதை இப்போ நம்ம பேரெல்லாம் சொல்ல வேணாம். திடீர்னு இந்த ப்ராப்ளம் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க அப்புறம் வந்தப்போ ஏன் வந்தது? ஆகப்பெரும் டுபாகூர்மா, மாபெரும் டுபாகூர். ஆனால் பாலா நல்ல டைம். பாலா நல்ல பையன்கிறாரு, பாலா உதவுவாரு, கொள்ளையடிச்சாலும் பாலா கொடுக்குறானே. பாலாவும் கிடையாது, பாலாவை காமிச்சு 35 கோடி சம்பாதிப்பேன், பாலாவுக்கு 35 லட்சம் கொடுப்பேன். இப்போ எப்படியோ போயிடுச்சுங்க. ஆரம்பத்தில் அவர் பேசின பேச்சுக்கும் தற்போதைய பேச்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்க. படம் கேரக்டருக்கு நடிச்சாக்கா யாருக்குமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா ஒரு ஹீரோவா பண்ணிட்டாக்கா என்ன நடக்குது இங்க? ஒரு ஹீரோவா பண்ணிட்டாக்கா அது வந்து ஒரு பேசும் பொருளா மாத்திடுறாங்க. பொதுவாகவே இங்க அங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுக்கு என்னதான் வேணும்? பாலாவை வாழவும் விட மாட்டாங்க, சாவும் விட மாட்டாங்களா? இப்படிங்கிற பல சந்தேகங்களும் கோவங்களையும் இன்னைக்கு நம்ம கொட்டி தீர்க்க போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆரம்பத்திலேயே பேசி வரேங்க, யாரையும் பிளைண்டா ஏத்துக்க முடியாது. இதே வந்துட்டு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகவே இருந்தாலுமே கூட அவன் சரியா தான் பண்ணுவாங்க. அதை ஏன் பாக்குறீங்க அப்படிலாம் நாங்க நினைக்கிறது இல்லை. எங்களுக்கு பார்க்க சரியா தோணுதுங்கிற பட்சத்துல சரின்னு சொல்றோம். யாராவது வந்து இல்லங்க அவர் தவறானவர், உங்களுக்கு தெரியுமா, ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அதையும் பார்ப்போம், அதை ஆராய்வோம். பிறகு வந்துட்டு இவர் செஞ்சது தப்புங்கிறதையும் எடுத்து சொல்லுவோம். மீடியாக்காரங்களினுடைய வேலை என்ன? அதுதானே. அதன் அடிப்படையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் பாலா நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது தற்பொழுது வந்துட்டு அவர் மீது நியாயம் இருக்கு. அமுதானுக்கு தனியா பார்க்கணும், எனக்கு தனியா அப்படி பார்க்க மாட்டான். அவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வெள்ளந்தியான ஒரு கேரக்டர். அதைத்தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு வரோம். அமுதான் எனக்கு ஏதோ ஹெல்ப்னாலும் ஓடி வந்து உடனே எடுப்பான். இருந்தாலும் அவர் பழைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததை பத்தி பேசும்போது, நான் உனக்கு காசு கொடுக்கல, நீ தான் கொடுக்குற. நீ கொடுக்குறங்கிற பட்சத்துல ஏன் அது பழசா கொடுக்குற? 10 கொடுக்குற இடத்துல ஒத்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துக்கலாமே. நீ பிராண்ட் நியூ வாங்கி கொடுக்காட்டாலும் கூட செகண்ட் ஹேண்டே வாங்கி கொடு. ஆனா அதுவும் ஒரு குவாலிட்டி வேணும் இல்லையா? இத்தனை வருஷம் பழமையான ஒரு ஆம்புலன்ஸ் நீ வாங்கி கொடுத்து எந்த கோட்டையை பிடிக்க போற? அப்ப நம்ம பேர் கெட்டு போதா இல்லையா? இதையெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் நீ முடிவெடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதற்கு கர்ணனை கூட நான் வந்துட்டு தானத்தில் சிறந்தவன் யார், கர்ணனா தர்மனா அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாம் முன்னாடி உள்ள வீடியோக்களில் பேசியிருப்பேன். சரி, ஓகே. இருப்பினும் கூட பாலாவை பற்றிய அவதூறு பரப்பக்கூடியவர்கள் அதிக பேசுறது இந்த ஆம்புலன்ஸ் பத்தி தான். நானே திடீர்னு தான் பார்த்து ஆம்புலன்ஸ் கொடுத்தது. எனக்கும் அது ஒரு டக்குனு பார்த்தேன். திடீர்னு பார்த்த உடனே என்னடா ஆம்புலன்ஸ் கொடுக்குறான் சார், என்ன பிரச்சனை அப்படின்னா 108 ஆம்புலன்ஸ் இருக்கு, நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்த? அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று கேட்கிறேன். நூக்கன் கார்னர் ஆம்புலன்ஸ் போகுது, அப்புறம் இந்த மண்ணாங்கட்டி எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறான்? எனக்கு ஒரு விஷயம் புரியல, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்ல அரசு மருத்துவமனைகள் இருக்கு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆன பிறகு சொல்லலான்னு தான் வச்சிருக்கேன். அது எப்படி ஓப்பன் ஆச்சு தெரியல, அது அமுதானுக்கே தெரியல. கவர்மெண்ட் அவர் தவறாவே சொல்லலங்க. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு எத்தனை கோடி பேர் மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை கோடி பேருக்கும் எத்தனை 108 ஆம்புலன்ஸ் இருக்கு, எத்தனை படுக்கைகள் இருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் பல தொண்டு நிறுவனங்களால நடத்தப்படுகின்ற, கருணை அடிப்படையில் நடத்தப்படுகின்ற சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அங்கேயும் வந்துட்டு மக்கள் பயணிக்கிறாங்க, அங்கேயும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எனக்கு தெரியும், விஜி வைஷ்ணவ காலேஜ் பத்தி நான் வந்து இதற்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த காலேஜ்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு லைன்ஸ் கிளப் மூலமா வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அங்க நடத்திட்டு வராங்க. டாக்டர்ஸ் வராங்க, சிடி, எம்ஆர்ஐ இதெல்லாம் குறைந்த ரேட்ல அங்க எடுக்கப்படுது. டெஸ்ட் எல்லாம், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுமே அங்க எடுக்கப்படுது. ஸோ எதற்காக நாங்க சொல்றோம் அப்படின்னா, அப்ப ஏன் வந்துட்டு நீங்க அவங்களை எல்லாம் இதை குறைய நீங்க சொல்லல? ஏன் லைன்ஸ் கிளப் நடத்துறதுனாலயா? சோ தொண்டு நிறுவனங்கள் முன்ன வந்து மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்கட்டுமே. அவர் உதவி பண்றாரு, அது பண்ணிட்டுமே என்னங்க அதுல உங்களுக்கு பிரச்சனைன்னு தான் எல்லாருமே சொல்றது. இப்ப நானும் அதான் சொல்றேன். ஆப்கானிஸ்தானே வந்து பாலாவை பார்த்து மிரளும் போது அமுதவாணன் சாதாரண. ஆனா அதுக்குள்ள நடக்கிற தவறுகளை பர்டிகுலரா ஒரு அண்ணனா தம்பியா சொல்ல வேண்டிய நம்ம கடமை. சார், எல்லா இடத்துலயுமே மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துக்கு தான் போவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இன்ஜெக்ஷன் போடுவேன். இப்போ இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு காய்ச்சலா, தலைவலிக்குதா, எதுவாக இருந்தாலும் சரி, செருப்பை தூக்கி போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் என்னுடைய வீட்டுல இருந்து என்னுடைய ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நேரம் நடந்து போயிடுவேன். எந்நேரமும் போய் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஓபி காலையில தான் இருந்தாலும் நர்ஸ் அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனை சொன்னா அவங்க இன்ஜெக்ஷன் வேணா இன்ஜெக்ஷன் கொடுக்க போறாங்க, டேப்லெட் வேணா டேப்லெட் கொடுக்க போறாங்க, வாங்கிட்டு வந்துருவோம். எனக்கு அது சரியா போயிடும். அதே என் சிஸ்டருக்கு வந்துட்டு நிறைய நாட்கள் அங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுக்கு சரியானது இல்லை.
அப்போ அவங்களுடைய பாடி அந்த பவரை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு அந்த பவர் ஹை டோசஸ் கொடுத்தா தான் சரியா போகும். சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி வந்தாச்சு. சோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போறாங்க. அதனால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்துட்டு நம்ம தவறு சொல்ல முடியாது. நம்மளுடைய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் இன்னைக்கு பல இடத்துல கிளினிக் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களை குறை சொல்லிட்டு அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இவங்களை பெட்டர் பண்ணும்போது இந்த டாக்டர்ஸ் விட அவங்க பெட்டர்னு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு குழந்தை என்னமோ சொல்லிச்சா, இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கட்டிருச்சு, சோ வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாமே. அது வந்துட்டு ஒரு எந்த அவர் எண்ணத்துல அவர் பேசினார்னு தெரியல. ஆனா நீங்க அதையும் சர்வதேச கைக்கூலிங்கிற ரேஞ்சில கொண்டுட்டு போய் நீங்க வைப்பீங்கன்னு அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார். துப்புரவு பண்ணி யூனிஃபார்ம் கூட போடுவாங்க. ஆட்டோ டிரைவர்லாம் சினிமாவுக்கு போனோம்னா யூனிஃபார்மோட தான் போடுவாங்க. பொதுவா நான் பாலாவை பத்தி சொல்லிட்டேன். அவருக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுடைய ஆசை எல்லாமே அவரை வந்துட்டு டாக்டர் ஆக்கணும். ஏன்னா நல்லா படிக்கிற பையன், 10th நல்ல மார்க் எடுத்திருக்கான், மேபி ஸ்கூல்ல செகண்ட். சோ இதெல்லாம் அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, சேம் விஜய் டிவில. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவனுக்கு அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த தாக்கங்கள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். இப்போ எனக்கே இருக்கு, நம்மளாம் ஏன் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நம்ம கொஞ்சம் MBBS படிச்சிருக்கலாமே. நாங்க படிக்கிற நேரத்துல எங்களுக்கு MBBS வந்துட்டு நீட்லாம் கிடையாது. சோ அப்படி எல்லாம் இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல எல்லாம் படிச்சாங்க. நிறைய பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாட்டாலும் கூட சரி என்ன பண்றது, வீட்டுல எல்லாரும் MBBS நம்மளும் ஒரு MBBS ஆயிடும் அப்படின்னு கூட படிச்சாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் படிக்க முடியாத சூழ்நிலை. மார்க் ஒண்ணு, காசு ஒண்ணு. சோ அதையெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி இப்போ நான் யோசிச்சு பார்க்கணும், எனக்கு அது ஒரு பெயின் இருக்கும். சோ அப்ப நான் கூட யோசிச்சிருக்கேன், நம்ம வந்துட்டு இலவசமா ஹாஸ்பிட்டல் கட்டணும். சும்மா அப்படி பஸ்ல இருந்து ஒரு ஸ்டாப்ல இன்னொரு ஸ்டாப்புக்கு போகும்போது காதுல அந்த ஹெட்செட் போட்டு ஜன்னல் பக்கத்துல உட்காரும்போது என்னென்னமோ மனசுக்குள்ள ஓடுது. அப்படி இருக்கும்போது இதுவும் ஓடுது. தான வள்ளலா இருக்கணும், ரஜினி மாதிரி வாரி கொடுக்கணும், படத்துல மாதிரி அப்படி வாரி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வருது இல்லையா? சோ அந்த மாதிரி பாலாவுக்கு அந்த மருத்துவத்துறை சார்ந்த உதவிகளை வந்துட்டு செய்யணும்னு அவன் மனசுல வந்துட்டு உட்கார்ந்துருக்கு, அவன் செய்யறான். தூக்கன் காரணம் ஆம்புலன்ஸ் போகுது, அப்புறம் இந்த மண்ணாங்கட்டி எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறான்? நீ என்னத்துக்கு கொடுக்குற, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுற, நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குற? சார் அவன் சின்னதா உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது யாரும் வந்துட்டு அவனை குறை சொல்லவே இல்லை. அவன் என்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறான் அப்படிங்கறத இந்த முத்துக்குமாரன் பையன் போயிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டானோ அன்னைக்கு பிடிச்சி பீட. அதற்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது என்னடா ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்குறான், ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு 4 பேருக்கு வந்துட்டு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுக்குறான், 4 பேருக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு தள்ளு வண்டி வாங்கி கொடுக்குறான் அப்படின்னா கூட அது பெருசா தெரியாது. ஆனா ஆம்புலன்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது, ஒரு ரெஸ்பெக்டான ஒரு இது. அது வந்துட்டு ஒரு மெடிக்கல் நீட்ஸ்க்கானது. அப்படி இருக்கிற பட்சத்துல பல மக்கள் வந்துட்டு அவனை தெய்வமாக கூட பார்ப்பாங்க. சோ அதனால வந்துட்டு பாலா மீது வந்துட்டு நிறைய பேர் கோவப்படுவதற்கும் போராமப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க அப்பவே உணர்ந்ததுதான். அப்ப நான் எனக்கு சந்தேகம் வருது, இந்த ஒரு வீடியோ மட்டும் எப்படி 20 வருஷம் போகுது சார் உடனே. ஆனா இவ்வளவு சீக்கிரமா தான் ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அளவுல உமாபதி வந்து சொல்லுவாரு பாலாவுக்கு இத்தனை பேர் நெகட்டிவா மாறுவாங்க, எதையுமே நாங்க எதிர்பார்க்கல. அதுக்கு ஜெய்சங்கர் அண்ணன் கூட சொல்றாரு, இல்ல அது பிரேட் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. பாலாவை பிடிக்காதவங்க உமாபதியை பயன்படுத்தி இந்த வீடியோ போட வச்சு அந்த காணொலியை பூஸ்ட் பண்றாங்க. காசு கொடுத்து பார்க்க வச்சிருக்காங்க, நிறைய பேரை ரீச் ஆகணுங்கிறதுக்காக பணம் போட்டுருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கேங் இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி என்னமோ சொல்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து இவனை கூலிப்படையா பயன்படுத்துதுன்றான். யார? உமாபதியை கூலிப்படையா பயன்படுத்துது. சரி ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லது செய்யறவர்கள் எது செய்தால் என்ன, செஞ்சுட்டு போட்டுமே. அதுதான் என் கருத்து. எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்குறான், மறுபடியும் அதே தான் சொல்றீங்க. இப்போ விஜய் டிவில அவனை போன்று இருக்கக்கூடிய சக பர்ஃபார்மன்ஸ் கிட்ட போயிட்டு மைக் கட்டிட்டாங்க நம்ம ஆட்கள். நம்ம மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் நக்கல் பிடிச்சவங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க? அந்த பயில்கள் அத்தனை பேருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் படிச்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்க மறைமுகமா கொடுத்துட்டு தான் இருக்கோம். எத்தனை லட்சம் கொடுத்துருப்பீங்க? பாலா மாதிரி கொடுத்துருப்பீங்களா? பாலா மாதிரி செஞ்சிருப்பீங்களா? பாலாவினுடைய தியாகங்களை நியூஸ் சேனல்ஸ் வெளியிடுதுங்கிற பட்சத்துல பல பேருக்கு, அதுவும் அவனை சார்ந்த, அதுவும் அவனுடைய கேங்குள்ளே இருக்கக்கூடிய பல பேருக்கு ஜெலசி. இப்படி வளர்ந்துட்டானே. ஏன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் அந்த முடியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பரட்ட மாதிரி இருப்பான், உண்மையிலே பென்சில் மாதிரி தான் இருப்பான். அவனுடைய உருவ தோட்டத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். அவன் டைட்டில் வின் பண்ணும் போதெல்லாம் கூட அந்த அளவுக்கு இல்ல. அதுக்கடுத்து அந்த அடுக்குமொழி காமெடிகள் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது எல்லாரும் அவனை ஏத்துக்கிட்டாங்க. அதையும் கடந்து கொஞ்ச நாள் அவனுடைய உருவ தோற்றமே மாறி அப்படி அந்த ஆங்கருக்கு ஏற்ற மாதிரி, ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேஸ் வடிவங்கள் மாறி போச்சு. நீங்க பாத்துருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு அவன் கூட இருக்கிறவங்களுக்கு அவன் மேல ஒரு ஜெலசி இருக்கத்தான் செய்யுது. சோ இந்த நிலையில அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆதவனுக்கு என்ன ஜெலசின்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆதவன் ரொம்ப நல்லவர். நான் சன் டிவில வேலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு விட்டாலும் கூட மதுரமுத்தண்ணா ஃப்ராங்கா சொல்லிடுவாரு, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஜெய் இருக்கான் இல்லையா, அவர் வந்துட்டு எதையும் கண்டுக்க மாட்டாரா, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா ஆதவன் அண்ணா வந்துட்டு அப்படி கிடையாது. ஆதவன் அண்ணா வந்துட்டு எப்படின்னா யாரையும் மனசு எதிரப்படுற மாதிரி பேசவே மாட்டார். என்ன நல்லா பண்ற அப்படின்ட்டு போவார். உண்மையிலேயே ஆதவன் அண்ணா அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். ஆனா ஏன் அவர் வந்துட்டு இந்த வியூஸ்க்காக மக்கள் பலர் வந்துட்டு அவருடைய யூடியூப் சேனலை ஈர்க்கணுங்கிறதுக்காகவா இல்ல என்னத்துக்காக இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கிறதா பிரச்சனை. இல்ல அவர் ஏத்துக்குவாருங்க, அது உண்மையானதான் ஏத்துக்குவாரு. இதெல்லாம் இருக்கு. அவர் எங்கேயுமே நியாயத்தை பேசின மாதிரி சத்தியமா எனக்கு தெரியல. பாலா சார்ந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஆட்டோன்றது இருக்குது இல்ல, கொடுத்தாங்க, அதுல பணம் நடிச்சிருக்காங்க, ஆட்டோன்றது இருக்குது, அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். இல்ல நான் ஓப்பனா சொல்லிடுவேன், எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் பார்க்கணும். அந்த ஆட்டோ எதனால யூஸ் அது கரெக்டா எஃப்சி இருக்கா? நான் இதே அவரை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சாலும் கூட அவர் இதை பத்தி என்கிட்ட கேட்டாருன்னா நான் சொல்லுவேன், ஆமா அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுல எதுலையும் நியாயம் இல்ல, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். மனசுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓப்பனா சொல்லப்போனா பாலாவை பேசினால் வீடியோஸ் ஓடுங்கிறதுக்காகவும் இப்பொழுது புகழ்ந்து பேசினவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து இகழ்ந்து பேசுபவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணத்தை கொண்டும் பாலாவை இகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். அதுதான் சத்தியம். அவனை திட்டி வீடியோ போட்டா வீடியோ ஓடும், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வன்மத்தை பல பேர் கக்க வந்துட்டாங்க. ஆனா பாலா ரொம்ப பாவம். ஓப்பனா சொல்லப்போனா பாலா ரொம்ப பாவம். இருந்தும் எனக்கு பாலா கிட்ட ஒரு கோபம் இருக்கு. உமாபதி வந்துட்டு 2வது வீடியோவை அதே யூடியூப் சேனல்ல வெளியிட்டு எத்தனை நாட்கள் கடந்து விட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதற்கு ஏன் வந்துட்டு அவன் மறுப்பு தெரிவித்து எந்த ஒரு வீடியோ போடல, எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல.
எதற்கு நீ இப்படி பண்ற? நாங்க ஒரு பதட்டத்தை வந்துட்டு உணர்றோம். ஆஹா, பாலா மீது தவறு இருக்கிறதோ, நமக்கு அது கண்ணுல தென்படலையோ, ஏன் பாலா அமைதி காக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் என் மனசுக்குள்ள இருக்கு. அதையும் நான் ஓப்பனா போட்டு உடைச்சிடறேன். இந்த வீடியோ எத்தனை வியூஸ் போகுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. பட் பாலா அல்லது அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை சென்று அடைந்தது என்றால் கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொல்லி தயவு செஞ்சு பாலாவை உமாபதி அவர்களுக்கு ரிப்ளை பண்ண சொல்லுங்க. வேற ஏதாவது பயமா இல்லைன்னா உண்மையிலேயே பின்னணியில யாராவது இருக்காங்களா, அது வெளியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரியான பதட்டங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு மத்தியில இருக்கு. ஆனா உண்மையிலேயே வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் வரிய எம்ஜிஆர் பாடுவார் இல்லையா? அவர் வரிக்கு அவரே வந்துட்டு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாலாவும் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் விளங்குகிறார். உண்மையிலேயே எம்ஜிஆர் இந்த இடத்துல வைக்கிறீங்களா, அதையும் சொல்றாங்க. எம்ஜிஆர் இப்ப இந்த இடத்துல நின்றிருந்தாருன்னா மக்களுக்காக உழைச்சு எம்ஜிஆர்லாம் இருந்தாருன்னா அவரே மறந்து குடிச்சிருப்பாரு. என்னங்க பேசுறீங்க? அவர் வந்துட்டு நாட்டை ஆள வந்து ஒரு ஆட்சியாளர். அவர் மக்களுக்கு நல்லது பண்றாருன்னா அது மக்கள் பணத்துல தான். பாலா தன்னுடைய உழைப்புல இருந்து எடுத்து கொடுக்குறேங்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இருக்குன்னு சொன்னீங்க, அப்படியே வந்து இன்னைக்கு ஈரோடு பக்கத்துல வந்துட்டீங்க. நீங்க நாளைக்கு அமைஞ்சு வரைக்கும் வரலாம், இல்லைன்னா கீழே வரைக்கும் வரலாம். ஐ டோன்ட் நோ. சோ உங்களுடைய தாட்ஸ் படி அப்படி. ஆனா பாலா திட்டவட்டமா சொல்றான், நான் என்னுடைய காசுல இருந்து தான் செலவழிக்கிறேன், நான் ஒத்த பைசா யார்கிட்டயும் வாங்கல அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்க பட்சத்துல மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் செய்த சேவையை கம்பேர் பண்ணி தன்னுடைய உழைப்பிலிருந்து வந்த பெருமங்க மக்களுக்காக சேவை செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏன் இவனை கொடுத்து சிறந்த கரங்கள் என்று சொல்லக்கூடாது? சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இவனை வந்துட்டு எம்ஜிஆர் அளவுக்கு கம்பேர் பண்ணல, அவருக்கு மேலையும் கம்பேர் பண்ணல. கம்பேர் பண்ணாலும் தப்பு இல்ல. உதவி செய்ய வந்த யாவருமே புனிதர்கள் தான். அந்த லிஸ்ட்ல எம்ஜிஆரையும் வைங்க, பாலாவையும் வைங்க. இப்ப வரைக்கும் பாலாவின் மீது எந்த வகையான குற்றத்தையும் பெருமளவுல அவர் மீது சுமத்தல. ஆம்புலன்ஸ் விஷயம் தான் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவர் எத்தனையோ பேருக்கு உதவிக்காரன் நீட்டி வருகிறார். அது செகண்டோ ஃபர்ஸ்டோ கொடுக்குறாரா இல்லையா? மக்கள் அதனால பயனடைகிறார்களா இல்லையா? மக்கள் அதை வைத்து வாழ்கிறார்களா இல்லையா? ஒரு குழந்தையோட ஆபரேஷனுக்கு 8 கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சுங்கிற பட்சத்துல எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாலா. சாத்விக் அப்படிங்கிற குழந்தைக்கு எஸ்எம்ஏ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பாலா கிட்ட போய் கேளுங்க. அதே பாலா கிட்ட போய் நிற்கும் பொழுது பாலா போட்ட ஒத்த வீடியோக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இப்ப அந்த குழந்தை 8 கோடி ரூபாய் இன்ஜெக்ஷன் கிடைச்சி கியூர் ஆயிட்டாங்க. எல்லோரும் அந்த குழந்தைக்கு எங்க இருந்தாலுமோ பணம் அனுப்பி வைத்து அந்த பொண்ணுக்கு அந்த இன்ஜெக்ஷனும் கிடைச்சு அந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் தந்தையோட வீடியோ பார்க்க முடியுது. கேபி பாலா அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்க. சோ இந்த ஒரு வீடியோ போதாதங்க. இந்த ஒரு காரியத்தை என்னால பண்ண முடியுமா, உன்னால பண்ண முடியுமா? பாலாவால முடிஞ்சுச்சா இல்லையா? அப்போ நாங்க வாழ்த்துறதுல தப்பு இல்லையே. அதுதான் எங்களுடைய கருத்து. பாலாவை பற்றி திட்டுபவர்கள் எல்லாம் ஆம்புலன்ஸோடு நிறுத்தி விடுகிறார்கள். அதையும் கடந்து வந்து பாருங்க, அவன் செய்த சேவைகளை உத்து பாருங்க. நமக்கு என்ன கண்ணா தெரியல, காதா கேட்கல, கண்ணை கொண்டு பாருங்க, காதை கொண்டு கேட்டு பாருங்க. உண்மை அறியும் என்பதனை இந்த உலகத்திற்கு நாங்கள் எடுத்துரைத்து இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக தற்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.